ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேப்லெட் பீட் வச்சு எப்படி வந்து ஒரு ப்ளவுஸில் டிசைனை வந்து மேக் பண்ணலாம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், 2 டைப் ஆஃப் டேப்லெட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பீட்ஸு அதில் மாட்டுறதுக்கான அந்த ஹூக்கெல்லாம் இருக்கும். இது வந்து பிளெயினாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டைப் இருக்குது. அந்த ஹூக்கெலாம் வச்சது வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங்ஸ்க்கு, கையில் தொங்கும் இல்லையா, அந்த ஹேங்கிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறது ஹேங்கிங்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி டிசைன் மேக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். பிளெயினாக இருக்கக்கூடிய இந்த டேப்லெட் பீட். இதுக்கு நார்மலாக பீடெல்லாம் தைக்கிறோம் இல்லையா, அதுக்கான நூல் தான் நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், டேரெக்டாக இந்த மாதிரி உள்ளே விடக்கூடாது. எப்போவுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு குட்டியான ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். அப்போ தான் ஒரு கிரிப்னஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து அந்த எண்டு எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு அகெயின் இன்னும் ஒரு ஸ்டிச் போடுறோம். அப்போ தான் வந்து அது கிரிப்பாக அந்த டேப்லெட் பீட் அதில் நிற்கும். ஸோ இப்போ இதில் வந்து சுற்றி நம்ம என்ன டைப் ஆஃப் பீடும் போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் சுகர் பீட் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு டைப்புக்கு வந்து சுகர் பீடு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அது சுகர் பீட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே சுகர் பீடை பொறுத்த வரைக்கும் 2 தான் விடணும், சரிங்களா? 3 4 விடக்கூடாது, கிரிப்னஸ் இருக்காது. ஸோ 2 சுகர் பீடாக வந்து இதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா விட்டுட்டே வாங்க. விட்டுட்டு இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஒரு லேயர், இந்த டேப்லெட் பீடை சுற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லேயர் வந்து இந்த சுகர் பீடை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ 3 விழுந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துட்டு 2 பீடாக விட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணணும், சரிங்களா? ஸோ இது மாதிரி நம்ம சுற்றிட்டு வந்துடலாம். ஸோ இதில் நமக்கு வந்து 3ஆம் நம்பர் மணி, 4ஆம் நம்பர் மணி, இது எல்லாமே இருக்குது, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ எந்த டைப் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மாடலில் நான் உங்களுக்கு அது காட்டுறேன். ஃபர்ஸ்ட் மாடல் வந்து பேசிக். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு சுற்றி வந்து சுகர் பீடு வந்து போட்டு ஒரே ஒரு லேயர் தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இது லேயராக எவ்வளோ பெருசு வேணாலும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். அது செகண்ட் மெத்தடில் காட்டுறேன். ஃபஸ்ட் மெத்தடில் ஒரு சிங்கிள் லேயர் மட்டும் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம். இந்த லாஸ்ட்டில் ஒரே ஒரு பீட் போட்டால் சரியாக இருக்குன்ற மாதிரி இருந்தது. அந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு பீட் போட்டுட்டு அகெயின் அடுத்தது நான் இன்னொரு இங்கே வந்து இதோட நான் முடிக்க போகிறேன்னா நம்ம லாக் ஸ்டிச் போட்டு முடிக்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்னொரு ஸ்டிச் அங்கே பக்கத்தில் இந்த மாதிரி குத்தி இழுத்துட்டு நான் ஒயிட் கலர் பீட் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக அது குத்தி இழுத்து அந்த ஒயிட் கலர் பீட் குத்திட்டு அகெயின் நான் மேலே போகிறேன் அதுக்கு பக்கத்துலேயே, ஏன்னா இன்னொரு பீடு அங்கே விட போகிறேன். கீழே குத்திட்டு அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன், ரிவர்ஸ் எடுத்து மேலே தான் போக போகிறேன். மேலே போயிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பீடு விட்டு கீழே. ஸோ இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, வந்து ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இங்கே கீழே வந்து இன்னொரு சின்ன சுகர் பீட் விட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம். நான் பீடில் லாக் ஸ்டிச் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படியே திருப்பி கவுத்துட்டு நம்ம இழுத்துட்டோம்னா அது லாக் ஆகிடும் ஈஸின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அடுத்தது மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரே ஒரு பீட் விட்டு இந்த மாதிரி முடிச்சிடலாம். இல்லை இது வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான். அப்படியும் விட்டுறலாம், இப்படியும் பண்ணலாம். வெறும் அந்த நம்ம சுகர் பீட் போட்டோம் இல்லையா, அதோடையும் விடலாம். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் மாடல், நம்ம பேசிக் மாடல். இது வந்து டீலான்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ப்ளவுஸில் சுற்றி போடுற மெத்தட். அந்த மாதிரி இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த மெத்தட் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் மெத்தடில் நம்ம போட்ட மாதிரியே நான் அந்த டேப்லெட் பீட்டை போட்டு எடுத்துட்டேன். இப்போ நான் போடக்கூடிய சைஸ் பாருங்கள், இது வந்து 3ஆம் நம்பர், சரிங்களா? ஸோ இந்த 3ஆம் நம்பர் பீட் வந்து இதை சுற்றி இப்போ நான் வந்து போட போகிறேன். ஃபஸ்ட்டில் சுகர் பீட் போட்டோம், இப்போ வந்து 3ஆம் நம்பர் கோல்டு கலர் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம சுற்றி போட்டுட்டு வந்துடலாம். நான் சொன்னேன் இல்லையா, எந்த சைஸ் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு யூஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் போட்டுட்டேன். போட்டு முடிச்சுட்டு அதுக்கு அகெயின் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கீழே இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே கவுத்துட்டு இதை முடிச்சிடுறேன். ஸோ ஒரு லேயர் முடிக்காமலும் போடலாம், முடிச்சும் போடலாம். ஸோ முடித்ததுக்கப்புறமாவும் போடலான்றதுக்காக இதை காட்டுறேன். அடுத்தது ஒரு ப்ளூ கலர் பீடு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். ஸோ அகெயின் அதிலேருந்தே அந்த லைனை வந்து கண்டினியூ பண்ணுறேன். எங்கே முடிஞ்சதோ அங்கேருந்தே கண்டினியூ பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த லேயர் வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன். இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அந்த இடத்துல முடிச்சு போட்டிங்க இல்லையா, அந்த கீழே இருக்க பீடாண்ட கோல்டன் பீடை அங்கேருந்தே நீங்கள் எடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வரலாம்.
ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னொரு லேயர் போட்டு முடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுக்கு மேலே அடுத்து ஒரு கோல்டு கலர் கொடுக்கலாம், அப்புறம் நீங்கள் ஸ்டோன் கொடுக்கலாம். அந்த மாதிரி சுற்றி இது எவ்வளோ பெருசு வேணாலும் போடலாம். ஸோ இது எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலான்றது உங்களுக்கு அடுத்து நான் ஒரு சின்ன ட்ராயிங் மாதிரி கூட நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், தெளிவாக புரியும். இங்கே பாருங்கள், இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஸ்டோன் செயின் வந்து எடுத்திருக்கேன். அளவு பார்த்து கட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு க்ளூ வச்சுட்டு நான் இதை ஒட்டிக்கிறேன். இதை நீங்கள் ஸ்டிச்சஸாகவும் ஒட்டிட்டு நீங்கள் கொடுக்கலாம், இல்லை இப்படியே விட்டுட்டு கூட நீங்கள் அகைன் இன்னொரு லேயர் மாதிரி கொடுத்தீங்கனாலும் அது ஸ்ட்ராங் ஆயிரும். சரிங்களா? இது உங்களுடைய விருப்பம். நான் க்ளூ மட்டும் கொடுத்து விட்டுறேன். நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி இதை அழுத்தி விட்டுருவோம். ஸோ இந்த ஸ்டோன் செயினும் நான் சுற்றி இன்னொரு லேயர் கொடுத்துட்டேன். இதை சுற்றி அகைன் நீங்கள் வந்து இன்னொரு லேயர் கோல்ட் கலர் கொடுக்கணுன்னாலும் உங்கள் விருப்பம். நான் அந்த மாதிரி கொடுக்க விரும்பலை. இப்போ வந்து இதை செமி ஆஃப் சர்க்கிள் மாதிரி கீழே மட்டும் கொடுக்குற மாதிரி ஒரு ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். இதை நான் ஃபுல்லாக கொடுக்க போகிறதில்ல, சென்டரை நான் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ சென்டரில் ஒரு பீடு, இந்த பக்கம் லெஃப்ட்டில் ஒரு 3 வரும், ரைட்டில் ஒரு 3 வரும். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இது உங்கள் விருப்பம் மாதிரி நீங்கள் எடுத்து இது ஃபுல்லாகவே ஒரு லேயர் கொடுத்துட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே கூட போகலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் முடிச்சுடுறேன். இதை முடிச்சுட்டு அப்படியே வந்து இது என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அப்படியே கவுத்து விட்டுட்டு இதை வந்து முடிச்சு மாதிரி போட்டுடலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், சும்மா நம்ம ஒரு பொட்டெல்லாம் வச்சோம்னா கீழே ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் செமி சர்க்கிள் மாதிரி கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்தது ஒரு கோல்டு கலர் எடுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம போட்டோம் இல்லையா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி, அந்த மாதிரி கோல்ட் கலரில் இங்கே ஒரு ட்ரையாங்கிள், அதாவது சென்டராக இருக்கக்கூடிய பீட் எடுத்திருக்கேன். அந்த ஒயிட் கலர் பீடில் வந்து சென்டர் பீடு எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 விட்டுட்டு சென்டர் பீடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா மொட்டையாக இருக்க மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ஐ பீடு எடுத்துக்கிறேன். ஐ பீடு எடுத்துகிட்டு க்ளூவில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் மாதிரி ஒட்டிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது ஃபஸ்ட் லெஃப்ட் பக்கம் பேஸ்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அகெயின் சென்டர். இதை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு பைனாப்பிள் மாதிரி ஒரு ஷேப் தெரியும் இல்லையா. இதை இன்னும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி எவ்வளோ பெருசு வேணாலும் போடலாம். ஸோ இந்த 2 மாடலும் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இது ஃபர்ஸ்ட் மாடல் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸை சுற்றி வரும். இந்த செகண்ட் மாடல் சென்டர், அந்த கைக்கு சென்டரில் வரும். ஸோ இது எப்படி போடலான்னு சும்மா ஒரு ரஃப்பாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு சின்னதாக கை வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் ஒரு ஸ்லீவ், ஒரு ப்ளவுஸோடைய ஒரு ஸ்லீவ் நான் வரைஞ்சி காட்டுறேன். இந்த ஃபஸ்ட் மாடல் சின்னதாக ஒன்று போட்டேன் இல்லையா சிங்கிள் லேயர், அது வந்து இப்போ என்ன பண்ணலான்னா இப்படி லைனாக போட்டுகிட்டே வரலாம். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு இங்கே கொஞ்சம் கேப் விட்டு இங்கே, அப்புறம் இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு இங்கே, இந்த 2த்துக்கு நடுவில், அப்புறம் இங்கே அப்படி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மெத்தட் போடலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி லைன் வேண்டாங்க அப்படின்னா அங்கங்கே பேட்ச் ஒர்க் மாதிரிங்க பாருங்கள், அங்கங்கே ஒரு இடத்துல வந்து ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக அந்த கை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி போடலாம். இந்த இடையில செயின் மாதிரி இருக்குது இல்லையா, இது வந்து நீங்கள் வந்து சுகர் பீடு விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜரி கூட போட்டுக்கலாம். அது வந்து ஃபஸ்ட்டு. இப்போ செகண்ட் மெத்தட் வந்து எப்படி போடலாம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு சின்னதாக வந்து ஸ்லீவ் வரைஞ்சிக்கிறேன். ஸ்லீவ் வரைஞ்சிட்டு இப்போ இந்த செகண்ட் மெத்தட் பெருசாக போட்டேன் இல்லையா, இப்போ அது வந்து நம்ம அந்த ப்ளவுஸோட சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஆரம்பித்து சுற்றி நீங்கள் எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு கூட போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டாக நம்ம போட்டோம் பாருங்கள், அதை வந்து அங்கங்கே இங்கங்கே டீலா மாதிரி இதை சுற்றி நீங்கள் அப்படி கொடுத்துக்கலாம். ஸோ பார்க்கும்போது ரொம்ப ஹெவியாக இருக்கும் இந்த ஒர்க்கு. நீங்கள் பார்க்கும்போது நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி சிலதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது ப்ளவுஸ் அந்த ஸ்லீவ் ஃபுல்லாக கொடுக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றது. இது கைக்கு மட்டும் கிடையாதுங்க, கழுத்துக்கும் கொடுப்பாங்க. ஸோ கழுத்துக்கு கொடுக்கும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும். சில பிக்சர்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், கழுத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கைக்கு நான் அங்கங்கே பேட்ச் மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி தான் இந்த ஃபஸ்ட் மெத்தட் நம்ம போட்டோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். அங்கங்கே பேட்சாக நம்ம வந்து கொடுத்துட்டே வரலாம். ஸ்லீவுக்கு இந்த மாதிரி நெக்குக்கு பேக்கில் ஃபுல்லாக கொடுக்குறது. இங்கே பாருங்கள், இது நெக்குக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க சர்க்கிளாக. ஸோ இது நம்ம க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.